போயிட்டு வர்றதுக்குள்ள ஆடே மாறி இருக்க. கையில குழந்தை வேற. யார் குழந்தை? யார் குழந்தையா? என் குழந்தை. உன் குழந்தையா? என்னங்க ஏது குழந்தை? எனக்கே ஒண்ணும் புரியல. புடவையில காப்பி கொட்டிடுச்சேன்னு பாத்ரூம்ல போயிட்டு வர்றதுக்குள்ள புடவையெல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு நிக்குது. இது இப்படிதாங்க நினைச்சப்போ ஒரு கோலத்துல இருக்கும். இந்த பாருங்க, நீங்க பாத்ரூம் போயிருக்கும் போது இது ரயில விட்டு கீழே இறங்கி யார் குழந்தையோ தூக்கிக்கிட்டு வந்திருக்குது. யார் குழந்தை தெரியலையே. இத பாருமா, குழந்தைய கொடுத்துருமா. என் குழந்தை நான் தர மாட்டேன். அத கொடுத்துருமா. சரி விடுங்க. குழந்தைய சும்மாதான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஷன்ல யாரு குழந்தைன்னு விசாரிச்சு வாங்கி கொடுத்துடலாம். என்னங்க புது குழம்பு? ஆமா, இந்த பக்கம் போய் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனா இறங்கி விசாரிச்சு பாருங்க, யார் குழந்தைன்னே தெரியும். இது என்னடான்னா எந்த கவலையும் இல்லாம குழந்தைய அணைச்சுக்கிட்டு நல்லா தூங்குது. ஏன் கவலைப்படுறீங்க? மெட்ராஸ் போய் சேர்ந்த உடனே உங்க தங்கச்சியை கொண்டு போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு குழந்தைய வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுதான் போகுது. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குங்க. லட்சுமி, நீ இங்கேயா இருக்கே? உன்னை எங்க எல்லாம் தேடுறதுமா? குழந்தைங்க என்னமா பேசாம இருக்க? குழந்தை என்ன பண்ண? குழந்தைய நானு சொல்லுமா, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட சொல்லு. இனிமே உன்னை குழந்தைய யாரும் பிரிச்சு வைக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்லுமா, எங்க குழந்தை? கொன்னுட்டேன். ஆமா. என்னம்மா உளற? நிஜமாதான். மாடியில இருந்து தொப்புன்னு கீழே போட்டுட்டேன். லட்சுமி, என்னம்பா எல்லாரும் சொல்ற மாதிரி உனக்கு மூளை கெட்டு போச்சா? ஐயே, உனக்கு தான் மூளை கெட்டு போச்சு. சரி சரி, வாமா, வீட்டுல போய் பேசிக்கலாம். வாமா. முடியாது. சொல்றது கேளுமா, வா. முடியாது. வாடா. ஏங்க ஏங்க டீச்சரம்மா, என் தங்கச்சியை பாத்தீங்களா? இல்லையா? பள்ளி 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 எக்ஸிபிஷன்ல உங்க கச்சேரி ஒரு தூக்கிடுச்சு தெரியுமா? ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு. அப்ப கூட உங்க கச்சேரியை முடிக்க விடாம ரசிகர்கள் ஒரே ஆரவாரம் பண்ணி விட்டாளுங்க. ரசிகர்களுக்காக தானடா நாம இருக்கிறோம். ஆமா, அவங்க உற்சாகம் தான்டா நாம முன்னேறதுக்கு காரணம். அது ஒரு காரணம் தான். ஆனா உங்க பேரை மோகன முரளி அப்படின்னு மாத்தி வச்சீங்களா, அதுதான் உங்க அதிர்ஷ்டத்துக்கே ஒரு அஸ்திவாரம். காத்தாடி மாதிரி வேலை போட்டீங்களே மடைய. அந்த பேர் எனக்கு யார் தெரியுமாடா வச்சது? யாருன்னா? என் குருநாதர் இந்திரஜித். நல்ல நேரத்துல வச்சிருக்காங்க. என்னடா? சிக்கன் பிரியாணி தொண்டைக்குள்ள சிக்கு சிக்குன்னு சிக்குது, அதனால அதுக்கு சிக்கன் பிரியாணி பேர் வச்சிருக்காங்க. அப்பாடா, போதும்ண்ணா, இவ்வளவு எல்லாரும் சாப்பிட முடியும். கும்பல கையில குழந்தை, கண்ணுல பீதி, பதுங்கி ஒதுங்கி போய் நிக்கிறீங்க. என்ன முடிக்கிற? வித்தவுட்டா? பார்த்தாலே தெரியுது. இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேறயா? சரி சரி, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி வெளியில வந்து ஓரமா குந்து. வா வா. அட வாமா, நான் கைய கழுவனா? வர வர ரொம்ப நிமிஷம் தான் போச்சப்பா. யாருக்கிட்டடா பேசிட்டு இருந்த? யாரோ ஒரு பொம்னாட்டின கையில கை குழந்தையோட வித்த வீட்டுல ஏறிட்டா போல் இருக்கு. பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி ஓரமா போய் குந்துமான்னு ஒரு மிரட்டின. ஐயோப்பா, குழந்தையோட இருக்காங்க, உள்ள வந்து படுத்துக்க சொல்லு. நீ மேல படுத்துக்கோ. சரிதானே? குழந்தை குழந்தையம்மா, அம்மோ கை குழந்தைக்காரம்மா. பாட காதை விழுந்துதா? குழந்தைய வச்சுக்கிட்டு அங்க திண்டாடுற, இப்படி உள்ள வந்து தூங்க. வரமாட்டியா? இதோ பாரு, உன் கையில டிக்கெட் கிடையாது. உன்னை பிச்சைக்காரி நினைச்சு போலீஸ்காரன் புடிச்சிட்டு போடுவான். வாமா. பாட என்னங்கடா இது, உபகாரம் பண்ணா கூட ஒத்துக்க மாட்டாங்க போல் இருக்க. வா உள்ள வா.
படுத்துக்கா, தைரியமா படுத்துக்கா. எல்லாம் என்னால வந்த வேணு. கொற்ற மலையில குழந்தைய பார்க்க வந்தாலேன்னு தூக்கி கையில கொடுத்தேன். இப்படி பழி என் மேல போட்டுட்டியம்மா. என் அதிர்ஷ்டத்தை சொல்லணும். புள்ளதான் தப்பு தண்டா பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டானே. மருமகளை பார்த்தாவது மனசை தேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவு இப்படி புத்தி கெட்டு போயிட்டான். குருத்து வாழை மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன். அந்த பேத்தி முகத்தை பார்த்து பூரிச்சு போதே போச்சு, அதுவும் போயிடுச்சு. ஒண்ணும் போயிடல. ஏன் எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பழக்கணும் பாருங்க. நீங்க எல்லாம் கேட்டா லட்சுமி சொல்லாது, நான் கேட்டா தான் சொல்லும். லட்சுமி அம்மாடி, அவங்க கிட்ட நான் சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்லு. குழந்தைய யாரு குடிசையா வச்சிருக்கியா? யோ, போனா போது குழந்தை கொடுத்துறியா? எல்லாரும் அழுறாங்க பாத்தியா? சின்ன பண்ண, உங்க மகளையும் குழந்தையும் பிரிச்சுட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டீங்களே. இந்த பாருங்க, லட்சுமியும் குழந்தையும் இனிமே உங்க பார்வையில் இருக்கட்டும். குழந்தைய மட்டும் இப்ப எங்க கண்ணுல காட்டுங்க. அட ஏங்க நீங்க எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்திக்கிட்டு என் மகதான் பொத்திக்கிட்டு வளர்றா. யோ, இதுதானே வேணாங்கிறத. மாடியில இருந்து நான் குழந்தைய தூக்கி எறியப்போ நீ தானே வந்து லவசத்தை பிடிச்சுக்கிட்ட. யோ, போலீஸ்காரரே, தள்ளிட்டு வரியா? அப்பதான் அவர் பயப்படுவாரு. சம்பந்தி, இவருக்கு 4 கொடுத்தா தான் சரியா வரும். உங்க மகனுக்கு தான் புத்திக்கிட்டு போயிருக்குன்னா நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் சும்மா இருக்க. லட்சுமி, உனக்கு ரொம்ப களைப்பா இருக்குல்லம்மா, நீ போய் ஓய்வு எடுத்துக்க. லட்சுமி, வாமா. செத்த படுத்து தோணினா எல்லாம் சரியா போயிடும். லட்சுமி வாமா. ஐயா, என்னடாச்சு? ஆளு காலு சுத்து வட்டார முறை தேடி அலைஞ்சு பார்த்தாச்சுங்க. குழந்தைய கண்டே பிடிக்க முடியலீங்க. முத்து, ஒருவேளை குழந்தை சும்மா இருக்கப்பா, அதெல்லாம் ஒண்ணா இருக்காது. எனக்கு ரொம்ப குழந்தை எங்கேயோ பத்திரமா இருக்குன்னு தான் தோணுது. ஐயோ, வண்டி எக்போர் வந்துருச்சா? அண்ணா, அண்ணா எழுந்துருங்கண்ணா, வண்டி எக்போர் வந்துருச்சு. இதுக்கப்புறம் தண்டவாளம் கிடையாது, நம்ம இறங்கி வீட்டுக்கு போறோம். எக்மோர் வந்துருச்சா? மழையா? முன்னாடியே எழுப்பிருக்க கூடாது? நானே இப்பதானே முடிச்சேன். அப்படிங்களா? அப்ப ஒண்ணு செய்றீங்களா? செய்யலாவ. என்ன உன் செக்ரட்டரி வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கலாவ, தப்பு இல்லையா? கொண்டு விடு ராஸ்கல். போட்டேன், விடுவாப்பா. ஓ ப்ளீஸ் வெயிட், எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு போறேன். ஓகே ஓகே. அத்தா மாதிரி இருக்கே. ஆமா, அத்தானேதான். அத்தா! ஏய் வள்ளி, திடீர்னு எங்க போன? உங்க அண்ணன் உன்னை எங்க எல்லாம் தேடினாரு. நான் வள்ளி இல்லைங்க. அத்தா! வள்ளி! அட, ஏய் வள்ளி! என்ன ஏமாத்த பாக்குற? ஐயோ, நான் வள்ளி இல்லைங்க. உன்னை நான் விட மாட்டேன். டாக்ஸி! டாக்ஸி! நான் சொல்றத கேளுங்களே. வாங்க. அப்போ ரயில்ல எங்க கூட வந்த வள்ளி வேற, நீ வேற எங்கயா? ஆமாங்க, என் பேர் லட்சுமி. அப்புறம் ஏன் நீ பாதியில ரயில விட்டு இறங்குன? பின்ன என்னங்க, நீங்க என்ன வள்ளி நினைச்சுக்கிட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்க சொன்னீங்க. பத்தாக்குறைக்கு என் குழந்தைய வேற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொன்னீங்க. அதுக்கு பயந்துகிட்டு தான் நான் ரயில விட்டு இறங்கி வேற பெட்டியில இறக்கிட்டேன். அது இருக்கட்டும், நீ மெட்ராஸ்க்கு எதுக்காக வந்த? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? என் புருஷனே இங்க தானே இருக்காரு. என்ன, உன் புருஷன் இங்க இருக்காரா? ஆமாங்க, அது கூட எனக்கு இங்க வந்து தான் தெரியும். ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். கிட்ட போறதுக்குள்ளதான் நீங்க வந்து பிடிச்சுக்கிட்டீங்களே. உன் புருஷன் விலாசத்தை சொல்லு, நானே கொண்டு போய் விடுறேன். தெரியாதுங்களே. எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாரோ அதையாவது சொல்லு. அதுவும் தெரியாதே. என்னம்மா இது, வேற எப்படித்தான் அவரை கண்டுபிடிக்கிறது? மை டியர் பாய், நான் எதிர்பார்த்தபடியே நீ ஒரு டாப் சிங்கரா வந்துட்டேன். எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே சார்? நான் போட்டது பிச்சையா இருக்கலாம்ப்பா, ஆனா பாத்திரம் அறிஞ்சுதான் போட்டேன். தென்னை மரம் ஏறுறவனை கை எட்டுற அளவுக்கு ஏத்தி விடலாம், அதுக்கப்புறம் அவனே தான் ஏறணும். மழை தண்ணி கடல்ல விழுந்துட்டா அது உப்பு தண்ணி, அதே காவேரியில விழுந்துட்டா குடி தண்ணி. கதவு இருக்கே, அதை சாத்தவும் செய்யலாம், திறக்கவும் செய்யலாம். சங்கீதமும் அப்படிதான்.
அதுல சாதகமும் பண்ணலாம் பாதகமும் பண்ணலாம். என்னோட ஆசி நோக்கு எப்பவும் உண்டு. தேங்க்யூ சார். இவ்வளவு பெரிய வார்த்தை என்கிட்ட சொல்லணுமா? வாஸ்தவம் தான். இதோட அர்த்தம் நோக்கு புரியாது. உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். இந்த மாதிரி ஆட்களை நம்பவே படாது. நமக்கு வசதி வந்துட்டுனா செக்ரட்டரின்ற பேர்ல உள்ள வந்துட்டு நம்ம சீக்ரெட் எல்லாம் வெளியே விட்டுடுவான். நான் அப்படி இல்லைங்க. ஒரு கலைஞனை கெடுக்கிறதே அவனை சுத்தி இருக்கிற காக்கைகள். வாழ்க்கையும் காக்கையும் ஒண்ணுதான். ரெண்டுமே பறக்கிற நேரத்துல பறக்கும், உட்கார்ற நேரத்துல உட்கார்ந்துடும். இப்ப நான் அயல் நாட்டுக்கு ஏன் பறந்துட்டு இருக்கேன்? பறக்கிற நேரம் Shut up your nasty mouth. சங்கீதத்துல நான் கத்துண்டது கையளவு, கத்துக்க வேண்டியது கடல் அளவு. அதனால்தான் கடல் கடந்து நான் போறேன். நீங்க எங்க இருந்தாலும் உங்க இதய வாழ்த்துக்கள் என் கூடவே இருக்கணும் சார். அதுல என்னடா நோக்கு சந்தேகம்? குருவே, நீங்க இசையில மட்டும் இல்ல, அறிவில கூட மேலதான். இப்படி ஐஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பை த பை, நீ எப்பப்பா கிராமத்துக்கு போற? அடுத்த வாரமே போகலான்னு இருக்கேன் சார். எங்க அப்பா கிட்ட பட்ட கடன் அடைச்சிட்டு என் சம்சாரத்தையும் குழந்தையையும் இங்கே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். நல்ல காரியம் நல்லபடியா நடக்கட்டும். நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோமா? ஓகே சார். நாலு